முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. தேவன் நம்மை பார்த்து கொள்வதாக வாக்களித்துள்ளார். அது அவருடைய பொறுப்பு, நம்முடையதல்ல. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவை நம்முடைய வீட்டிற்கும் வாழ்க்கைக்கும் தலைவராக வைப்பது. இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும், அதாவது வரவேற்பறை, படுக்கையறை, சமையலறை மற்றும் அலமாரிகள் உட்பட எல்லாவற்றிலும் அவருக்கு இடமளிக்க வேண்டும். காரணம், அங்கு என்ன இருக்கிறது என்பது அவருக்கு ஏற்கனவே தெரியும். சொல்ல போனால், நம்மை விட நம்முடைய தேவைகளை தேவன் நன்றாக அறிவார். சில நேரங்களில் நமக்கு தெரியாத தேவைகள் கூட நம்மிடம் இருக்கலாம். ஆனால் அவை எதுவும் தேவனுக்கு ஆச்சரியமானவைகள் அல்ல. நமக்காக தன் உயிரை கொடுக்கும் அளவுக்கு தேவன் நம்மீது அன்பு கொண்டிருந்ததால் நிச்சயமாக நமக்கு உணவளிக்கவும் நம்மை வழிநடத்தவும், இன்று நமக்கு தேவையான எதையும் பூர்த்தி செய்யவும் அவர் நம்மீது அன்பு கொண்டிருக்கின்றார். ஒவ்வொரு நாளிலும் தேவன் நல்லவர் என்பதை நமக்கு நாமே நினைவூட்டிக் கொள்வதன் மூலம் தொடங்க வேண்டும். காலையில் எழுந்ததும், கர்த்தாவே, நீர் என் மேய்ப்பராக இருக்கின்றீர், எனவே இயேசுவே, இன்று நீர் எனக்கு உணவளித்து என்னை வழிநடத்தி என் தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் உமக்கு முதலிடம் தருவேன். என்னுடைய எல்லா விதமான தேவைகளுக்காகவும் உம்மை முழுமையாக நம்புவேன் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளையும் இயேசுவை மட்டும் நம்பி தொடங்கும் போது நம்முடைய பிரச்சனைகள் விலகி செல்லும். நாம் வெற்றியை காண தொடங்குவோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் உங்களை எங்கள் வீட்டிலும் எங்கள் வாழ்க்கையிலும் உம்மையே வரவேற்கிறோம். நீர் எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.